சென்னை நகரத்திலிருந்து வடமேற்கு திசையில் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அரணி என்ற சிறிய கிராமம். இயற்கையோடு இணைந்த ஒரு அமைதியான புனித நிலம். அந்த அரணியில் நிலவிற்கு அருளை நல்கும் ஒரு அற்புதமான கோயில் இருக்கிறது. அதுதான் ஸ்ரீ சம்பந்தி பிச்சாடீஸ்வரர் திருக்கோயில். மேலிருந்து பறக்கும் ட்ரோன் காட்சி அரணியாறு தண்ணீர் ஓட்டங்களையும் பசுமை போன்ற பசிதோறும் நிலங்களையும் கடந்தபோது நாம் காண்கிறோம் இந்த பனுவல் காலத்து சிவன் கோயிலை. இங்கு பாடுபடாத பரம்பொருளாக பழிச்சிடுகிறார் ஸ்ரீ சம்பந்தி பிச்சாடீஸ்வரர் மற்றும் அவரது இணையாக உள்ள ஸ்ரீ சிவகாமவல்லி தாயார். இந்த கோயில் ஏன் சிறப்பானது என்று கேட்கிறீர்களா? ஏனெனில் இது பஞ்ச பிரம்ம ஸ்தலங்களில் ஒன்றாகும். அதாவது சிவபெருமான் உடைய 5 முகங்களுக்கு உரிய 5 புனித தலங்களில் ஒன்று. இங்கே பக்தர்களை அருளால் காத்து நிற்கிறார் வாமதேவ முகத்தையுடைய சிவபெருமான். ஒரு காலத்தில் இந்த ஊர் முழுவதும் சம்பங்கி மலர்களால் நிரம்பியிருந்தது. அப்போது ஒரு கோவிலாளர் தன் மாட்டை தினமும் ஒரே இடத்தில் பாலை ஊற்றி கொண்டு போகும் வினோதத்தை கவனிக்கிறார். ஆச்சரியப்பட்ட அவர் மற்றும் கிராமவாசிகள் அந்த இடத்தில் புதர்களை வெட்டி சுத்தம் செய்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் பதிந்திருப்பதை காண்கிறார்கள். ஆனால் ஒரு சம்பங்கி செடியை வெட்டிய போது தவறாக அந்த சிவலிங்கத்திலும் கொப்பரை பட்டு ரத்தம் சொட்டியதாக கூறப்படுகிறது. அந்த தவறுக்கு வருந்திய அந்த மனிதன் தன் கை ஒன்றை தானாகவே வெட்டி பரிகாரம் செய்கிறார். அவரது மனைவி இறைவனை வேண்டி அருள் புரிய இறைவன் அவருக்கு மறுபடியும் அந்த கையை அருள் பிச்சையாக அளிக்கிறார். அதனால் சம்பந்தி பிச்சாடீஸ்வரர் என்ற திருநாமம் கிடைத்தது. இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது. அதன் ராஜகோபுரம் அழகு மற்றும் பண்டைக்கால கட்டிடக்கலையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. கோயிலுக்குள் நுழையும் போது வலப்புறம் ஒரு பெரிய திருக்கல்யாண மண்டபம் உள்ளது. அதில் தெய்வ திருமண நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மேலும் துவஜஸ்தம்பம் எழுந்து நின்று பக்தர்களை வரவேற்கிறது. நந்தி தேவர் கோபமாக சிவனை நோக்கி அமர்ந்துள்ளார். சிவபெருமான் கிழக்கு முகமாக உள்ள கருவறையில் எழுந்தருளி இருக்கிறார். அருகே சிவகாமவல்லி தாயார் மெல்லிய முகத்துடன் காட்சி தருகிறார். கருவறையை சுற்றி உள்ள உள் பிரகாரங்கள், பழமையான தூண்கள், சிற்பங்கள் என அனைத்தும் பாரம்பரியத்தை பேசுகின்றன. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஐயப்பன், அண்ணாமலையார், காளஹஸ்தீஸ்வரர், விஷ்ணு, பிரமா, துர்கே மற்றும் ராகுகேது ஆகியோருக்கென தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு கோயில் மட்டுமல்ல, இது ஒரு பழங்கால ஆன்மீக கதையின் ஜீவசாட்சியாக விளங்குகிறது. இந்த கோயிலில் மழலை வாசல் வழியாக நீங்கள் காலத்தை கடந்த பயணம் ஒன்றை அனுபவிப்பீர்கள். வானத்தில் பறந்து பார்க்கும் பார்வையில் இந்த பக்தி நிலத்தின் சக்தியை உணருங்கள். அரணியிலிருந்து வானத்தின் கண்ணோட்டத்தில் வரலாறும் விஸ்மயமும் கலந்த ஒரு திருப்பயணம்.